ஏகே வராரு வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. விஸ்வாவசுல இருக்கிறத வச்சுக்கிட்டே குடும்பம் நடத்துங்க, பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. திருமண யோகம் நிச்சயமா உண்டு. ஆனா 7.5 சனி நடப்பவர்களுக்கும் அஷ்டம சனி நடப்பவர்களுக்கும் திருமண யோகம் வேர்ல்டு ட்ரேட் வார் வந்தே தீரும். அதுக்கு பி ப்ரிப்பேர்ட். நிச்சயமாக உலகமே பாதிக்கும். அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் குரு மாறுறதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், ஜாக்கிரதையா. ஆண்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்க போகுது? நிதானமாக இருந்தால் வெற்றி உங்க பக்கம். பெண்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த விஸ்வாவசு வருடம்? சிந்தனையும் செயலும் தெளிவாக இருந்தால் வெற்றி உங்க பக்கம்தான். தங்கம் எப்பொழுதே நிரந்தரமான சரிவு வராது, நிரந்தரமான ஏற்றம் தான் இருக்கும். தங்கம் மஞ்சள் உலோகம், மஞ்சள் குருவனுடைய உலோகம். பகை பெற்ற காரணத்தினால் ஏற்றம் இருக்குமே ஒழிய என்னைக்குமே தங்கம் தான், உயரம்தான். பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நீரினாலும் நெருப்பினாலும் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும். சனியும் செவ்வாயும் சந்திக்கும் நேரமும், சனியும் செவ்வாயும் பார்வை ஏற்படுற நேரத்தில் இயற்கை அழிவுகளும் போர் பதட்டமும் வேர்ல்டு ட்ரேட் வாரும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்க போகுது? அரசியல் மேடை என்ன மாதிரி இருக்க போகுது? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ராஜ கிரகங்கள் எல்லாமே ஏடாகுடமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, பயணத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல் லாபங்களுக்காக துரோகங்கள் நிறைய. வணக்கம் சார். என் அன்பு கலாட்டா டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் வருட பிறப்பு வாழ்த்துக்கள். ஸோ புத்தாண்டு பலன்கள். சரி சார், முதல்ல நம்ம இனம் ஆண்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்க போகுது? நிதானமாக இருந்தால் வெற்றி உங்க பக்கம். பெண்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த விஸ்வாவசு வருடம்? சிந்தனையும் செயலும் தெளிவாக இருந்தால் வெற்றி உங்க பக்கம்தான். கல்விக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எந்த அளவு முக்கியமானது? ஏன்னா வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. டைவர்ஷன் இல்லாமல் இருந்தா, படிப்புல கவனமா இருந்தா, ஸ்ரத்தையா இருந்தா ஜெயம் உங்க பக்கம்தான். பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? விலைவாசி காரியங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? வேர்ல்டு ட்ரேட் வார் வந்தே தீரும். அதுக்கு பி ப்ரிப்பேர்ட். USA vs சைனா, அதனால டோட்டலாக உலகமே பாதிக்கும்ன்றீங்க? நிச்சயமாக உலகமே பாதிக்கும். அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் குரு மாறுறதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும். பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுது? ஷேர் மார்க்கெட், ஏன்னா தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஒரு சரிவை நோக்கி போகிற மாதிரியான ஒரு சைன்ஸ் இருக்குது. ஸோ அவன் போட்ட கணக்கொன்று, இவன் போட்ட கணக்கொன்று. யார் போட்ட கணக்கு எப்படி சரியாகும்னு ஜூலை மாதம் முடிவு செய்வோம். சார், இப்போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறப்ப இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன எண்ண ஓட்டம், இருக்கிற இடத்துலையே இருக்கலாமா இல்லை எங்கிட்டாச்சும் கிளம்பலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருப்பாங்க நிறைய பேர். இன்னொரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, ஒரு ப்ரொமோஷனுக்காக இருக்கிற இடத்துலையே ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், இல்லை இன்னொரு இடத்துல வந்து ஒரு பெட்டரான ஜாப் போகலாம் அப்படிங்கிற ஆசிலேஷனில் இருக்க மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது? விஸ்வாவசுல இருக்கிறத வச்சுக்கிட்டே குடும்பம் நடத்துங்க, பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. இப்போது புதிதாக வேலை, எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து வேலைக்காக போகிறேன், வேலை வாய்ப்பு இப்போ தான் எனக்கு ஆரம்பிக்க போகுது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? மொத்த உழைப்பையும் மொத்தமாக கொடுத்துடாதீங்க. தெளிவான சிந்தனையோடு புத்தி சிதறாமல் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் வரும், மன நிம்மதி வரும். திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் 7.5 சனி நடப்பவர்களுக்கும் அஷ்டம சனி நடப்பவர்களுக்கும் திருமண யோகம் அதிவேகமாக நடக்கும். விஸ்வாவசு வருடம் இந்தந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்? உணவு, உறைவிடம், தூக்கம். நான் பணத்துக்காக ரொம்ப நேரம் வேலை செஞ்சேன் சார், இதையெல்லாம் நீங்கள் கவனமாக சரிசமான விதத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியம் மிஞ்சும், நிம்மதி வரும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ். கரெக்ட் சார், இப்போது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க வந்து அவங்களுக்கு ப்ரமோஷனுங்கிறது தனியாரில் கிடைக்கக்கூடியது மாதிரி சட்டுன்னு அமையிறது இல்லை. அரசாங்கமாக ஏதாவது ஒரு நாள் அத்திப்புத்தார் போல் நடக்கும். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப வருஷமாக வந்து பெர்மனண்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லை இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளே அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கெல்லாம் விஸ்வாவசு ஹெல்ப் பண்ணணும். கத்தி மேலே நடக்கிறதுக்கு இந்த அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்கனவே பழகி இருப்பாங்க. அதை சாதுரியமாக நடக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு செம்மையான வருஷம். இயற்கை சீற்றங்கள் என்ன மாதிரி இருக்க போகுது? பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே
பஞ்சபூதங்களை எதிர்கொள்வது எப்படின்னு ஏற்கனவே 2 வருஷம்தான் உங்களுக்கு தெரியுமே. கவனமாக நடத்துங்க. பஞ்சபூதம்னு சொல்லிட்டீங்க, எதனால் அதிகம்? நீரினாலும் நெருப்பினாலும் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும். சனியும் செவ்வாயும் சந்திக்கும் நேரமும், சனியும் செவ்வாயும் பார்வை ஏற்படுற நேரத்தில் இயற்கை அழிவுகளும் போர் பதட்டமும் வேர்ல்டு ட்ரேட் வாரும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் ஒரு சாதாரண மக்கள் மிக கவனமாக சூதனமாக முடிவெடுத்து சந்தோஷமாக வாழலாம். பெரிய முதலீடுகளை வியாபாரிகள் செய்யலாமா? அவங்க எப்போவுமே செய்வாங்க, அந்த பெரிய லாபம் வராது. நியூட்ரல் தான். இந்த வருஷம் அந்த பெரிய லாபங்கள் இருக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த ட்ரேட் வாரில் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். சார், இப்போது கல்வி குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தாலும் பள்ளியில் படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க, வாழ்க்கையில் பாடம் படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அவங்க தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே போவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதியினுடைய கடாட்சம். ஆகவே கிரக அமைப்பு எப்படி இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் செய்தால் வாழ்க்கையில் நீங்கள் கல்வியில் வெற்றி பெறலாம். அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்க போகுது? அரசியல் மேடை என்ன மாதிரி இருக்க போகுது? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ராஜ கிரகங்கள் எல்லாமே ஏடாகுடமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, பயணத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல் லாபங்களுக்காக துரோகங்கள் நிறைய இருக்கும். எப்போவுமே அரசியலில் ஏமாற்று வித்தைக்காரர்களோடு தான் பயணிப்பாங்க. ஆனால் துரோகிகளோடு இருக்கிறதுங்கிறது இந்த வருடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வரவிருக்கக்கூடிய தேர்தல் 2026க்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்குமா? ஏன்னா இப்போவே கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா? இந்த சனி பயிற்சி ஆயிடுச்சா இல்லையா, வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமான்னு நான் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. சம்பந்தத்தோடு தான் பேசுகிறேன். சனி பயிற்சியே இவ்வளவு அதிர்ச்சியாக மகதி இருக்குன்னா இப்போ மாறிச்சா இல்லையா, அந்த பதில் உங்ககிட்டே விட்டுறேன். இது டாக்டிக்காக ஹேண்டில் பண்ணுறீங்க, இருந்தாலும் குழப்பங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. சனி பயிற்சி மட்டுமல்ல, நீங்கள் எப்படி இருந்தாலும் கலாட்டா இதை ரேப்பிட் ஃபயர் சொன்னதுனால என் கையை கட்டிட்டு பேசுகிறீங்க. சனி பயிற்சிக்கு இவ்வளவு விளக்கம்லாம் கொடுத்து நம்ம பேசணும். அடுத்து குரு பயிற்சி வருது, வக்கரம், அதிசாரம், மறுபடியும் வக்கரம், இதுக்கெல்லாம் பலன் சொல்லணும். ஒரு வருஷத்தில் எத்தனை முறை அதிசாரம், எத்தனை முறை வக்கரம்? குரு தான் அப்படி. ராகுக்கு அது எங்கே போகுதுன்னு பாருங்கள். அதுக்கும் திருக்கணிதமா வாக்கியமா? சனீஸ்வரர் வீட்டுக்கு இவர் போகிறார், சூரியன் வீட்டுக்கு அவர் போகிறார். தலையா வாலா? கலைத்துறையினருக்கு எப்படி இருக்க போகுது இந்த விஸ்வாவசு வருடம்? ராகு கேதுல கலைத்துறையினருக்கு நல்லா இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய அவார்டுகள் வரும். பணம் கம்மியாக தான் இருக்கும், அவார்டு பெருசாக இருக்கும். அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஜாபில் இருப்பாங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு டிரான்சிஷன் ஆகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் ஏற்ற வருடமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க, இருக்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த விஸ்வாவசு வருடம் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா கடந்த குரோதி வருடத்தில் சில கசப்பான சம்பவங்கள் நிறைய கோயில்கள்லேயே நடைபெற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இயற்கை சீற்றங்கள், ஆன்மீக ஸ்தலங்கள், ஆன்மீகம் ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்க போகுது விஸ்வாவசு வருடம்? நீங்கள் காலகட்டங்கள், யுகங்கள், 4 யுகங்கள் மாறும்போது கூட ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த காலத்துலேயும் பெரிய அழிவுகள் வராது. ஆனால் உங்களுக்கு அந்த அழிவுகளுடைய எச்சங்கள் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துரும். அதுதான் ஆன்மீகம். அரசியல் அப்படிங்கிறப்ப மாற்றங்கள், புதிய வரவுகள் எல்லாமே நடந்திருக்கு, தமிழகத்திலேயே நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப புதிதாக வந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் என்ன மாதிரி இருக்க போகுது? ஏன்னா அவங்க அக்னி பரீட்சையாக இப்போ முதல் பரீட்சையாக தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க. அவங்க புதிய முகங்கள் கூட 2 பலமுள்ள பழைய யானைகளை போட்டுக்கிட்டு தானே வராங்க. அந்த பழைய யானைகள் விடுமா? அதுவும் பிளிரும் அந்த யானைகள் இந்த புதுமுகம் தாங்குமா? யோசிப்போம், பேசுவோம். தேர்தல்னு வந்தாலே பலம்னா ஒரு கை தட்டுனா ஓசை கேட்குமா அப்படிங்கிற மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போவே ஆரம்பித்ததெல்லாம் நமக்கு கேள்விப்படுறோம். ஸோ கூட்டணி எந்த அளவுக்கு இந்த குழப்பங்களாக கடைசி வரை ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, டக் ஆஃப் வார் மாதிரி போகுமா? இல்லை சுமூகமாக எப்போ முதல்லையே நாங்கள் இதுதான் பிரிஞ்சு நின்று ரொம்ப மக்களை போட்டு குழப்பாமல் நேரடியாக தேர்தலை சந்திக்க போகிறாங்களா அரசியல் கட்சிகள்?
இவங்களோட தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது நம்பவே முடியாது. ஏன்னா 3 கிரகங்கள் மாறும்போதே பிரச்சனை. நவகிரகங்களும் இந்த ஆண்டு மாறப்போகுது. இந்த கூட்டணி கட்சிகளில் நவகிரகங்களாக தான் இருப்பாங்க. எதிரில் இருப்பாங்களா, புதிரில் இருப்பாங்களா பார்த்துருவோம். ஆனால் ஒரு நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்கள் இருக்கு. காட்சிகள் நிச்சயமாக நம்பத்தகுந்த, அதே நேரத்தில் நம்பும்படி இல்லாத கூட்டணி காட்சிகள் மாறத்தான் செய்யும். இந்த அரசியல் பற்றியான கேள்விகளில் முதல் கேள்விக்கு நீங்கள் ஒன்று சொன்னீங்க, கவனம் அப்படின்னு சொன்னீங்க. எதில் கவனம்? ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், பயணத்தில் கவனம் வேணும், பேச்சில் நிதானம் வேண்டும், முடிவில் திறமை வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் இந்த ஆண்டு அரசியல் தலைவர்கள் தப்பிக்கலாம். அது அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பேச்சில் நிதானம் தேவை. இல்லைன்னா சர்ச்சை தான். சர்ச்சை மட்டுமல்ல, மக்களால் ஒதுக்கப்படுவார்கள். அது சின்ன தலைவர்கள் பெரிய தலைவர்கள் இல்லை, ஓவராலாக. குரு இப்பொழுது பகை பெற்று இருக்கிறார். அவர் உச்சம் பெற போகிறார். அந்த உச்சம் பெறும்போது தான் தேர்தல் வரும். மிச்சம் இருப்பது யாருன்னு தெரிஞ்சிடும். பாக்கெட்டில் பணம். எனக்கு அரசியல் உலகம் எல்லாம் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஏன் பாக்கெட் நிறையணும். அது இந்த விஸ்வாவசு வருடத்தில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதான் பார்க்கக்கூடிய மக்களுடைய கேள்வியாக இருக்கும். உங்களுடைய பதில் சார்? அளவான பணமும் தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் நிம்மதியான வாழ்க்கை வந்தே தீரும். 38% சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ரிப்போர்ட் அமெரிக்காலேருந்து வந்திருக்கு தங்கத்தை குறித்து. தங்கம் உண்மையிலேயே அந்த மாதிரி சரியுதான்? சரியுதுன்னு சொன்ன 2 நாள் சரிஞ்சது, மறுபடியும் ஏறி உட்காந்துருச்சு. ஸோ உண்மையிலேயே அது மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான இல்லை ஆச்சரியப்பட வைக்க மாற்றங்கள் நடக்குமா? தங்கம் எப்பொழுதே நிரந்தரமான சரிவு வராது, நிரந்தரமான ஏற்றம்தான் இருக்கும். தங்கம் மஞ்சள் உலோகம், மஞ்சள் குருவனுடைய உலோகம். பகை பெற்ற காரணத்தினால் ஏற்றம் இருக்குமே ஒழிய என்றைக்குமே தங்கம்தான், உயரம்தான். தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே திருமணம் ஞாபகத்துக்கு வருது. பெண்களுக்கு திருமணம் ரொம்ப காலமாக திருமணம் தடைபட்டிருக்கும். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கக்கூடிய வீட்டில் திருமணம் நடக்குமா நடக்காதா? சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு? தங்கமான பெண்களுக்கு தங்க விலை ஏறுனா கூட அது நல்ல ஒரு கணவனும் நல்ல மனைவியும் அமைவதற்கு குரு சாதகமாக உச்சத்தில் வரப்போகிறார். ஆகவே உச்சம் பெற்ற பெண்கள் மிச்சம் இல்லாமல் கணவன் வீட்டில் சந்தோஷமாக இருப்பார்கள். இப்போது இந்த மாதிரியான இப்போ வயோதிகர்கள், முதியவர்கள், அவங்கெல்லாம் எதில் கவனமாக இருக்கணும் இந்த வருடம்? நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். தேவையில்லாமல் குழந்தைங்களை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் சிந்தனையை விட்டால் பாதி நிம்மதியும் சந்தோஷமும் வந்தே தீரும். ஏற்கனவே பங்குச்சந்தையை பற்றி நான் சொன்னேன். அதில் இன்னும் கொஞ்சம் இன்சைட்டாக அந்த டெய்லி ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, லாங் டேர்ம் விட்டுருங்க, டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க எதில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும்? விட்டதை பிடிக்கணும்னு உள்ளே போய் இருக்கிறதையும் விட்டுறாதீங்க, கவனமாக இருங்க. ஒரு 3 மாதம் உங்களுடைய கால்குலேஷன்லாம் தள்ளி போடுங்க இன்னையிலேருந்து. கரெக்ட். இப்போ இந்த பங்குச்சந்தையெல்லாம் எதை வச்சு கணிக்கிறீங்க சார்? பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய ஸ்திதி நம்ம பார்க்கணும், அதே மாதிரி சூரியனது ஸ்திதி பார்க்கணும், கிரக சேர்க்கை பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். புதனுடைய ஸ்திதி பார்க்கணும், சுக்கிரனது ஸ்திதி பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் அவ்வளோ உச்சிதமாக இல்லை. நீங்கள் பெரிய பெரிய நாட்டினுடைய அதிபர்கள் கூட தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவுமே இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி 12%, நாளைக்கு 24%, அப்புறம் 34%, அப்புறம் 104%. இதே பழைய காலமாக இருந்தால் பிளாக் மார்க்கெட்டுக்கு இது வழிவகுக்கும், கள்ளச்சந்தையில் வழிவகுக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பாருங்கள், பிளாக் மார்க்கெட் வரல, அந்த வட்டி விகிதத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. இதுதான் ட்ரேட் வார், பொருளாதார போராட்டம்னு சொல்லக்கூடிய போர். நம்ம கிரக பயிற்சிகளில் பார்க்கும்போது நீரினால், நெருப்பினால், பஞ்சலோகத்தினால் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னோம். ஆனால் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் வார். உலகம் முழுவதுமே சந்தையில் பொருட்கள் இருக்குது, ஆனால் அந்த வரினால் மக்களிடத்தில் வாங்குகிற அளவுக்கு பணமும் இருக்குது, வாங்க முடியல. அந்த வரிங்கிற பிளாக் இருக்குது. இதையெல்லாம் தீரணும்னா குரு கடகத்தில் வர்ற வரைக்கும் இந்த குழப்பம் இருக்கத்தான் செய்யும். ஹையர் அண்ட் ஃபயர் கல்ச்சரில் இப்போ போயிட்டுருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்களும் சரி, ஐடி நிறுவனங்களும் சரி. இப்போ கார்ப்பரேட் ஐடி செக்டார்ஸில் இருக்கக்கூடியவங்க எதெல்லாம் கருத்தில் கொள்ளணும் இந்த விஸ்வாவசு வருடத்தில்?
முதல்ல வாழ்க்கையில் வந்து எவ்வளவு சீக்கிரமாக செட்டில் ஆகணுமோ அவ்வளவு சீக்கிரமாக செட்டில் ஆகுங்க. நீங்கள் பணமும் பேரும் புகழும் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துடாதீங்க. அமெரிக்கா அங்கே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. ஆனால் வாழ்க்கையில் எந்த நேரத்துலையும் குழந்தை பெற்றுக்க முடியுமா? அந்த காலங்கள் மாறினால் குழந்தை பாக்கியம் கிட்டுமா? நிம்மதி வருமா? முடிவு உங்கள் கையில். இளைஞர்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது? அவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த விஸ்வாவசு வருடம் கொடுக்க போகுது? இல்லை வாய்ப்பா அதிர்ச்சியா? அதிர்ச்சி நிறைய இருக்கும். ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம், அதனுடைய வளர்ச்சி இல்லாமல் போனால். ஆனால் குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து வாழறதும், குடும்பத்தோட உறவுகள் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்தே தீரும். பணத்திற்கும் சொத்துக்கும் மரியாதை தரும் நீங்கள் நாய்க்கு வந்து சோறு ஊட்டுறீங்களே, நாய்க்கு வந்து கட்டி பிடிச்சி படுத்து தூங்குறீங்களே. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்களே, எத்தனை பேர் தாயும் தகப்பனையும் கட்டி பிடித்து நீங்கள் சோறு ஊட்டி மகிழ்ந்திருக்கிறீர்கள்னு பாருங்கள். நீங்கள் அந்த வாயில்லா ஜீவன்களோட அன்பாக இருக்கிறது தவறு இல்லை. அந்த அன்பை வந்து நீங்கள் உறவுகளோடு நீங்கள் கொடுக்கலையே, ஏன்? சிந்தித்து முடிவெடுங்கள். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தேதிக்கு ஒரு அரிய விஷயமா பார்க்கப்படுது. இன்னைக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு. ஸோ குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக வந்து எங்களுக்கு கிடைக்கல, இந்த விஸ்வாவசு வருடம் எங்களுக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய தம்பதிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. வாழ்க்கை முறை மாறுகிறது, உணவு முறை மாறுகிறது. அன்றைக்கெல்லாம் ஈய பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஈயம் பூசி அந்த பாத்திரத்தில் நீங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டீங்க. இன்றைக்கி பித்தளை சாமான்கள் சாப்பிட்றீங்க. அதே மாதிரி லேப்டாப்பை தூக்கி மேலே வச்சுக்கிறீங்க. இரவு முழுவதும் கண் முழிச்சு வேலை செய்கிறீங்க. இது ஏற்கனவே உஷ்ண நாடு, இதில் இன்னும் உங்களுக்கு உஷ்ணமாகுது. உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறது கம்மியாகுது. தாயும் தகப்பனும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தா கூட வாழ்க்கை முறை மாற்றினால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். தமிழ் புத்தாண்டு குறித்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டில் நிறைய விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொன்னீங்க. உங்களுடைய அந்த ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கிய கலாட்டா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு புதுமையாகவும் இருக்குது, எளிமையாகவும் இருக்குது, சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்குது. என்னுடைய அருமை நேயர்கள், கலாட்டா டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் தெரிஞ்சு உங்களுக்கு வர்ற ஜூஸை வந்து அதை கரெக்டாக கடைப்பிடிங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இதுதான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஏகே வராரு வழி விடுறா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Jonatile.